ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். இன்னைக்கு பங்களாதேஷ் இந்தியா மேட்ச் முடிஞ்சிச்சு, சூப்பர் 4 மேட்ச். ஸோ இந்தியா ஆஸ் யூஷுவல் வின் பண்ணிட்டாங்க. இந்தியா இஸ் த்ரூ டு ஃபைனல்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சஸ் ஆஃப் நோ யூஸ். ஸ்ரீலங்கா இஸ் எலிமினேட்டட். ஸ்கோர் இந்தியா 168 அடிச்சாங்க, அண்ட் ஐ திங்க் அவங்க வந்து 127 அடிச்சாங்க. ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் சைட்லேருந்து நான் சொல்லுவேன். இந்தியா இந்தியா பெர்ஸ்பெக்டிவ்ல பவுலிங் வாஸ் வெரி குட். பேட்டிங் ஆஸ் யூஷுவல் அபிஷேக் சர்மா வாஸ் டூ குட். அதை தாண்டி தேர் ஆர் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டு பி ஆஸ்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் 10 ஓவர் சூப்பராக இருந்தது பேட்டிங் பார்க்குறப்போ. பட் அதுக்கப்புறம் இது வந்து எப்படி இந்த ஒரு எப்படி பேட்டிங் ஆர்டர் செலக்ட் பண்றாங்கன்னே தெரியலங்கிற மாதிரி இருக்கு. ரேண்டமா டே நீ போடா, டே நீ போடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த 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 ஒரு வடிவேல் காமெடி வரும்ல, நீ ரவி சாஸ்திரி இல்ல ரவி மேஸ்திரி போயிட்டு வா, அந்த மாதிரி ஒரு ரேண்டமா அமுச்சு விடுறாங்க. அது தெரியல. அது ப்ளஸ் இன்னொன்று வந்து நிறைய கேட்ச் டிராப். இந்த மேட்ச் மட்டும் இல்ல, பாகிஸ்தான் மேட்ச்லயும் 4 மேட்சுக்கு 4 கேட்ச் விடுவேங்கிற ஏதாவது கங்கணம் கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பாகிஸ்தான் மேட்ச்ல 4 கேட்ச் விட்டாங்க, இந்த மேட்ச்ல 4 கேட்ச் விட்டாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் எக்ஸ்க்ளூடிங் தட் இட் வாஸ் அ வெரி குட் மேட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓவரால் குட் டு சி. அவங்க சைட்ல இருந்து இந்த ஓப்பனர் நல்லா ஸ்கோர் பண்ணா. நல்லா ஷாட்ஸ் நல்லா இருந்தது, பார்க்க க்ளீனா இருந்தது ஷாட்ஸ் எல்லாமே. தட் வாஸ் குட் டு வாட்ச். எக்ஸ்க்ளூடிங் அவன் ஒருத்தனை தவிர வேறு யாருமே சப்போர்ட் இல்லை சுத்தமா ரொம்ப அவங்க டீம்ல இருந்து. யா பாலா, உன்னோட ஒப்பீனியன் என்ன? ஐ ஸ்டார்ட் வித் யூ ஃபர்ஸ்ட். ஹாய் கைஸ். வந்தா சுட்டான் செத்தான் ரிப்பீட் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு இந்த ஏஷியா கப் ஃபுல்லாக. நமக்கு மேட்சுக்கு மேட்ச் அபிஷேக் சர்மா அவனோட இம்பாக்ட் ஃபுல் நான் காமிக்கிறான். அவனோட லைக் இன்னைக்கு மேட்ச் பார்த்தோன்னா ஒரு குரூஷியல் இது என்னன்னா, ஜேக்கர் அலி அந்த டன்சிப் நல்லா போட்டான். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 3 overs தே கண்ட்ரோல் த கேம். ஃபர்ஸ்ட் 3 overs 17 ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அபிஷேக் சர்மாவும் வாஸ் அட் 8 balls 8 runsல தான் இருந்தான். அப்போ அந்த ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தானா மேட்ச் would have been டிஃப்ரெண்ட். இன்னைக்கு we would have been not scored 168 பிகாஸ் நம்ம மிடில் ஆர்டர் வந்து ஒரு கேள்விக்குறியாச்சு. அவங்களோட லைக் மிடில் ஓவர்ஸ்ல வி ஃபெயில்டு பிளாட்டன்லி. இதுல என்ன பியூட்டினா, பட் தட்ஸ் அ டஃப் கேட்ச் ஜாக்கலி. ஏன்னா டன்சிம் வந்து சூப்பரான லைன் லெங்க் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான். அவனோட ஷார்ட் அதாவது ஆட் லெங்க்ஸ் யூஸ் பண்ணா, குட் லெங்க்ஸ்ல பால் போட்டான். ஸோ நாட் கிவன் மோர் ஃபுல் இன்னைக்கு வந்து ஃபுல்லர் டெலிவரி போட்டிருந்தது தான் ரன்ஸ் அதிகமாக போயிருக்கு மேட்சஸ் இது எப்படியும் பார்த்தா. அண்ட் இன்னொரு திங் வந்து லைக் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேப்டன்சின்னு தெரியுது. லைக் ஜேக்கர் அலியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ் அ கேப்டன். ஸோ வி நாட் பி தட் மச் கிரிட்டிக்கல் ஆன் ஹிம். பட் அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்குது. ஏன்னா பவர் பிளேல 2 ஓவர் ஆஃப் ஸ்பின் யூஸ் பண்ணினான். லைக் ஈவன் தோ நசும் வந்து இஸ் யூஸ் டு பவுல் இன் பவர் பிளே, ஸ்பின் நல்லா பண்ணுவான். பட் தேர் இஸ் அ மேட்சப்ஸ். அதாவது அபிஷேக் சர்மாக்கு வந்து நீங்க பவர் பிளேல வந்து எப்பேற்பட்ட ஸ்பின்னராக இருந்தாலும் வெரி டஃப். பட் ஈ பவுல்ட் வெல். ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு 5 runs தான் கொடுத்துருந்தான். வாட் ஹேப்பன் தட் அந்த 4th ஓவர் அவன் வரும்போது 21 runs. இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த சைட்ல கில்லு செமையா ஃபீட்டை யூஸ் பண்ணி அந்த ஒரு 6 அடிச்சான். ஒரு 4 டவுன் த ட்ராக் வந்து ஒரு 4 அடிச்சான். அகைன் இது வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருச்சு. தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். அதாவது அபிஷேக் சர்மா அண்ட் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ். ஈவன் தோ ஃபர்ஸ்ட் 3 overs 17 தான் அடிச்சோம். ஆனா லெஸ்ட் 3 overs போலன்னு வந்துட்டோம் 55 runs. ஸோ பவர் பிளேலயே கீ டிஃபரன்ஸ் ஆயிருக்கு ரெண்டு டீம்லயும். நம்ம 72 ஃபார் நோ லாஸ், தேவர் 44 ஃபார் 1. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் இது பார்த்தாங்கன்னா இதுலயே இருக்கு. டில் அபிஷேக் சர்மா இருக்கிற வரையும் வி வேர் வெரி குட். வி ஆர் கோயிங் அபோவ் 10 பெர் ஓவர். 11 overs 112 ஃபார் 2 என்னமோ இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் நம்ம லைக் ரொம்ப சொதப்பிட்டோம். அதுதான் ப்ராப்ளம். அண்ட் தே வுட் ஹவ் ஸ்மார்ட்லி யூஸ்ட் நசூம் அகமது இந்த ஆஃப்டர் பவர் பிளே. திங்ஸ் வுட் ஹவ் பீன் பெட்டர். அவன் நடுவில் ஈவன் தோ அபிஷேக் சர்மா ஆடினா கூட பார்ட் டைம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு கரெக்டான ரைட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இல்ல. லெக் ஸ்பின்னர் ரிஷத் இருந்தான். ஸோ இ மேட் யூஸ் ஆஃப் 2 விக்கெட் எடுத்தான், பர்ச்சேஸ் பண்ணான். ஒரு சைடு அங்கே சைஃப் கண்ட்ரோல் பண்ணதுனால இந்த சைடு வந்து ரிஷத் விக்கெட்டும் எடுக்க முடிஞ்சிச்சு. பட் பார்த்தனா சைஃப்லாம் வந்து 2 over 7 ரன் கொடுத்துருக்கான். ஒரு பார்ட் டைம் பவுலர் சைஃப் ஹுசைன் இன்னைக்கு மேட்ச் பேட்டிங் நல்லா ஆனவன். அவன் 2 over 7 ரன் கொடுத்துட்டு போயிருக்கான் நடுவில். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பும்ரா பர்டிகுலர்லி இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் இஸ் பேக் ஆக்சுவலி. அதாவது அந்த ஆட் லெங்க்ஸ் போட்டான் 8 to 10 meters. ஆல்மோஸ்ட் 14 balls வந்து இன்டியூஸ்டு ஃபால் ஷாட்ஸ் ஃப்ரம் த பிளேயர். 17 டாட் பால்ஸ் போட்டிருக்கான் இன்னைக்கு. ஸோ எக்ஸ்ட்ரானரி கம்பேக் ஃப்ரம் பும்ரா. குட் டு சி தட் இஸ் பேக். அண்ட் வருண் சக்கரவர்த்தி பாவம்பா, அவன் கேட்ச பிடிங்க. அவனு பாவம். போன மேட்சும் ஒரு கேட்ச் டிராப் பண்றாங்க, இன்னைக்கும் கேட்ச் டிராப் பண்ணாங்க. ஆமா, இன்னைக்கு 5 கேட்ச் டிராப். டோட்டலா பார்த்தா 5 கேட்ச் டிராப். அவனுக்கே 2 கேட்ச். அதுல சைமுக்கு மட்டும் 4 வால்வு இன்னைக்கு. இல்லனா இன்னும் கம்மியா இருப்பாங்க. 100 லெஸ் தென் 100 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. 40ல 1, 60ல 1, 50ல 1. அதுதான் இவனே பாரு, வருண் சக்கரவர்த்தியே ஃபர்ஸ்ட் 6 overs பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேல போடும்போது 13 runs போனான். பட் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டான். ஸோ வெரி டஃப். ஸ்பின்னர்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் இன் பவர் பிளே வந்து ரொம்ப டஃப். அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். கூகுள், வாட்ஸ் யுவர் இனிஷியல் தாட்? டெஃபினட்டா ஹாப்பி தட் வி ஒன். ஸோ நல்ல ஒரு டீசென்ட் மார்ஜின்லையும் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இட் மீன்ஸ் தட் நம்ம இப்போ ஃபைனலாக வந்து மேட்ச் பார்க்காதவங்க வந்து அந்த ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா they'll be happy.
ஏன்னா 41 ரன்ஸ் T20ல வந்து ஒரு பெரிய மார்ஜின் ஜெயிச்சதுல. பட் நம்ம போயிட்டு ஹைலைட்ஸ் பார்க்குறோம், இல்லை மேட்ச் மிஸ் பண்ணவங்க வந்து நான் அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறதுனால நான் போயிட்டு திருப்பி கொஞ்சம் ஹைலைட்ஸ் பார்த்து இது பண்ணி ஏதாவது ஒரு கொஞ்சமாக பிட் அண்ட் பீசஸ் பார்க்கும்போது பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச், அதாவது சூரியகுமார் யாதவ் எண்டில் வந்து சொன்னது வந்து என்னன்னா, தே டெஃபினெட்லி ஹாப்பி பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து டாஸ் தோத்தோம், பேட்டிங் ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து அவர் அசோசியேட் நேஷன் முன்னாடியே தான் நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் டெஃபினெட்லி ஹாப்பி. ஓகே சரி, ஹாப்பி பேட்டிங் ஃபர்ஸ்ட். பட் டீம் காம்பினேஷன், நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பற்றி பேசிடுறேன். டீம் காம்பினேஷனில் வந்து சரி, அவன் சொல்ற அப்ரோச் கூட தெரியுது. ஐபிஎல்லையும் வந்து ஏன் சிவம் டுபேவை 1 down அனுப்புறாங்க. நான் ஃபர்ஸ்ட் 2 பேட்ஸ்மேன் பத்தி பேசவே இல்லை, ஏன்னா நீங்க பேசிட்டீங்க. ஃபர்ஸ்ட் 2 பேட்ஸ்மேன் பத்தி, அபிஷேக் சர்மா பத்தி நோ கமெண்ட்ஸ். பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ், ஒன்ஸ் இன் அ ஜெனரேஷன் பிளேயர். எஸ், சுப்மன் கில் is the future. He is going to become the next Kohli, Shubman Gill. Okay, அது ரெண்டு பேரும் போய் பேசினா டைரக்டா 3க்கு வரேன். The player number 3 இந்த கேம்ல சுபன் டுபே. ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா இது வந்து ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னரை கொண்டு உடனே சுபன் டுபே இறக்குவாங்க. ஸோ தட் இஸ் ஓகே. பட் ஆனால் அதுக்கப்புறம் அட் சம் பாயிண்ட் இப்போ டீம்ல வந்து ஒரு பிளேயர் சிட்டிங், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த டோர்னமெண்ட் வந்து லாஸ்ட் டோர்னமெண்ட்டாக கூட இருக்க சான்ஸ் இருக்கு, தெரியாது, அது நம்ம ஃபியூச்சர் தான் முடிவு பண்ணோம். பட் ஆனால் அவங்க அந்த பிளேயருக்கு கம்யூனிகேட் பண்றது அண்ட் ஒவ்வொரு மேட்ச்லயும் அந்த அவனை இறக்காம, கரெக்டான பொசிஷன்ல இறக்காம அவனை வந்து வச்சுட்டு திடீர்னு வந்து போயிட்டு சரி நீ வந்து உன்னோட யூஷுவல் உன்னோட இன்ஸ்டிங்க்ட்க்கு அகேன்ஸ்டா நீ வந்து ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இறக்குறாங்க. திடீர்னு வந்து இந்த மேட்ச்ல இறக்கல. வாட் இஸ் ஹேப்பனிங்? எங்க நம்ம டெஃபினட்டா ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் ஒன்று ஆரம்பிக்கணும். அது வாட் இஸ் த கம்யூனிகேஷன்? இது வந்து லாஸ்டா ஆர் வி சீயிங் த லாஸ்ட் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஃபார் ஹிம். அது வந்து ஐ வாஸ் வெரி மச் டிசப்பாயிண்டட். எப்படா வருவானான்னு பட்டுட்டு எப்படா இன்னும் கடைசி வரைக்கும் வரலையே. சரி ஓகே, அது ஒன்று. ஐ ஃபீல் தட் அகேன் ஷிகர் தவன், ரோஹித் கோலி திடீர்னு செமிஃபைனல் போனா உள்ள ஒரு பால் பூட்ல அடிக்கிறது, பேட் வந்து பூட்டு பின்னாடி இருக்கு, உள்ள அங்கேருந்து ஸ்டார்க்கோ ஷஹீனோ யாராவது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வந்து தூக்குறான் அபிஷேக் சர்மாவை. நெக்ஸ்ட் பால் கில்லுக்கு வந்து ஒரு பால் உள்ள வருது, அப்படியே அவனும் LBW அவுட். அப்படி இருக்கும்போது 5 for 2 அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு முன்னாடி நடந்திருக்கு 2019 வேர்ல்ட் கப்ல. நமக்கு ரீசெண்ட் பாஸ்ட் நமக்கு தெரியும் எப்படி நடந்திருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வேர் ஆர் வி? அதுதான் நமக்கு ஹிஸ்டரியிலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஹிஸ்டரியிலேருந்து நம்ம கற்றுக்கும் போது வேர் ஆர் வி, வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த மாதிரி. சரி, இந்த கேமை விடுங்க, ஆப்போசிஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. தேர் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் டீம், தேர் ஆல்சோ லேர்னிங். அதை அவங்க விடுங்க. நம்ம ஒரு பெரிய டோர்னமெண்ட் போகும்போது அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, யான்சனோட போலிங்லையோ இல்லை வந்து ஸ்டார்க்கோ ஆர்ச்சரோ இல்லை வேற ஏதாவது அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு அகேன்ஸ்டாக வரும்போது டாப் ஆர்டர் டிபெண்ட்டாக நம்ம இருக்கோம். அது நம்ம கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இங்கேருந்து நம்ம வந்து என்ன வேணாலும் சொல்லலாம். பட் நம்மளே இவ்வளோ பேசும்போது அவங்கலாம் இன்னும் நிறைய பேசுவாங்க. அது ஒன்று தான் வந்து ரொம்ப கன்சர்னிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அதுலேருந்து நிறைய கற்றுக்கணும். அதுதான் ஒன்று கன்சர்னிங்காக இருந்தது. அண்ட் இன்னொன்று, இதை நான் வந்து பேட்டிங் பற்றி சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பும்ராவை வந்து 3 hours போடுங்க. ஓகே ஃபைன். இந்த டோர்னமெண்ட்ல அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறேன், அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இந்த டோர்னமெண்ட்னா ஓகே. பட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப்பில் அதே 3 hours ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 3 hours போட வச்சேன்னா அது வந்து ஒரு நல்ல அப்ரோச் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவன் பும்ரா வந்து இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 5-6 years ஆயிருக்கு அந்த மாதிரி 3 hours போட்டது. அதுக்கப்புறம் கண்டினியூஸா 5 மேட்ச் இப்போ 4 மேட்ச் வந்து 3 hours போட்டிருக்காங்க. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா ஓகே, டெஃபினட்டா நியூ இனோவேஷன் நம்ம டெஃபினட்டா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். பட் அது இப்போதைக்கு இதோட முடியணும். திருப்பி இந்தியாலேயோ வேர்ல்ட் கப் நடக்கும்போது அங்கே அந்த மாதிரி அது அப்படி பண்ணா கொஞ்சம் டெஃபினட்டா வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட், கன்சிடரிங் தட் வி நீட் டு ஹேவ் an other டெத் bowler. நமக்கு 2 பேர் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா டெஃபினெட்லி இஸ் டூயிங் டபுள் ஷிஃப்ட். இஸ் bowling the power play and bowling the death. He is capable of doing double shift. So அந்த மாதிரி இருக்கும்போது we have to have at least one more over for Bumrah at the end, especially playing against very tough teams. So these are my thoughts. And one thing நான் வந்து டெஃபினட்டா ஒன்னு சொல்லி நான் just end with that. பங்களாதேஷோட ஃபீல்டிங் நான் பார்த்த ஒரு couple of thingsல வந்து was beautiful. தேவா உன்னோட மும்பை இந்தியன்ஸோட ஃபீல்டிங் கோச் தான் அவங்களுக்கு கோச் இப்போ. ஸோ ஃபார்மர் மும்பை இந்தியன்ஸ் கோச் தான் 2024ல மும்பை இந்தியன்ஸ் கோச் இருக்கா. இப்போ அவனுக்கு கோச் பேமெண்ட்னு நினைக்கிறேன் அவன் பேரு. ஸோ நல்ல ஒரு விக்கெட் கீப்பர். அவன் செம கேட்ச். அப்புறம் அந்த ரன் அவுட் அவன் பாயிண்ட் ரிஷத் ஹுசைனோட ரன் அவுட் வந்து அதுதான் ஆக்சுவலா மேட்ச் ட்ரெயினிங்கே பார்த்தா அபிஷேக் சர்மாவோட ரன் அவுட் சூப்பரா. அதிசயம் என்னன்னு வச்சுக்கோ,
ட்விஸ்ட் வந்து நல்லா புடிச்சிட்டு இது பண்ணிட்டான், பெயில் அடிச்சிட்டான். இல்லனா இல்ல 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 அதுவே எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது. எந்த கை எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு விக்கெட் ஆக்சுவலி அடிச்சதுன்னு. மேட்ச் பாக்குறப்போ அது ஃபர்ஸ்ட் பெயில் ஃபர்ஸ்ட் கை பட்டுச்சு, அப்புறம் தான் பால் பட்ட மாதிரி இருந்தது. பட் கன்சிஸ்டன்ட் இல்ல இல்ல ரிப்ளேஸ் க்ளீன் அவுட் அவுட் பார்க்கும்போது அவுட் க்ளீன் அவுட் மாதிரி தான் இருந்தது. க்ளீன் அதான் அவுட் தான் க்ளீன் அம்பையர் அவுட். லெஃப்ட் ஹேண்டுன்னு சொல்லிட்டான். ஸோ சரி, ஓகே ஃபைன். பட் தீஸ் ஆர் மை தாட்ஸ். டெஃபினட்டா வந்து கிரிட்டிக்கல் கேம்ஸ்ல நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஆக மாட்டோம். 100% அது கரெக்ட். நம்ம 9 கேம் ஜெயிப்போம், கடைசியில ஒரு செமிஃபைனல்ல வந்து யாரோ ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி நடக்கும். அது அந்த ஒரு 4 டீம் இருக்கு நம்மள வந்து டிஃபீட் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி செமிஃபைனல், அந்த மாதிரி நாக் அவுட் ஸ்டேஜ்ல. ஸோ இது வந்து எவ்ரி டைம் நடக்காது, எப்பயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று தான். டெஃபினட்டா வந்து இப்போ நம்ம அவன் இன்கேஸ் டாஸ் ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியாது. ஏன்னா கேப்டன் வந்து கடைசியில போய் வாண்டட் டு பேட் அப்படின்னு சொல்லியிருக்கான். இல்ல ஸோ இல்ல மேபி பேட்டிங் கூட சூஸ் பண்ணிருப்போம், தெரியாது. ஸோ தட் இஸ் தீஸ் இன் ஷார்ட் தீஸ் ஆர் மை தாட்ஸ். கிரேட் வின், பட் வி ஹாவ் டு கிவ் கிளியர் கம்யூனிகேஷன் டு சாம்சன். ஏன்னா அதே பொசிஷன்ல இந்த மாதிரி கேம்ல ஃபினிஷ் பண்றதுக்கு ஒருத்தன் வந்து ஸ்குவாட்ல இருக்கான். அந்த மாதிரி ஒரு பிளேயரை வச்சுட்டு வந்து இந்த பிளேயரை யூஸ் பண்ணாம விக்கெட் கீப்பரா ஆர்டர் வைக்கிறாங்க. 9 மோங்கியா ஞாபகம்லாம் வருது எனக்கு இந்த மாதிரி விக்கெட் கீப்பரா ஆடும்போது. ஸோ இந்த மாதிரி விக்கெட் கீப்பரா ஆர்டர் வைக்கும் போது அந்த மாதிரி தான் வருது. சாபா கரீம், 9 மோங்கியா அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ இல்ல இல்ல சி நீ அதான் இப்ப நீ வந்து சொல்ல வந்தது. இப்ப சஞ்சு சாம்சன் யூசேஜ் வந்து ஓகே வில் டிஸ்கஸ். அது வந்து என்னன்னா, சஞ்சு சாம்சன் இதை பொறுத்தவரையும் தே வாண்ட் டு காட் மோர் நம்பர் ஆஃப், இவன் வந்து இந்த நடந்த மேட்சஸ்ல அவனுக்கு பேட்டிங் சான்சஸ் நிறைய கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீல்னால அவனை வந்து டுவர்ட்ஸ் லோயர் எண்ட்ல அவனை ட்ரை பண்ணணும் ஒரு 2 ஹவர்ஸ் இது நினை. பட் அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆச்சுன்னா, அக்சர் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான். அவனால சுத்தமா கனெக்டே ஆகல இன்னைக்கு. இட்ஸ் ஒன் பேட் கேம் ஃபார் அக்சர் பட்டேல். இதை வச்சுட்டு நம்ம வந்து பிளேட் வெரி இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் இன் ஃபைனல். அவனால தான் நம்ம கப் அடிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு லைக் அவனுக்கு பேட்டிங் ப்ராக்டிஸ் கிடைக்கல. அதனால அவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. பிளஸ் பால் வந்து கொஞ்சம் கிரிப்பிங்கா இருந்தது. அதனால தான் இந்த ஸ்கோர் மற்ற பிளேயரால செட்டில்டு பேட்ஸ்மேன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுச்சு இந்த மேட்சை பொறுத்த வரையும். ஹார்திக் பாண்டியாவே டைம் எடுத்துக்கிட்டாலும் இஸ் ரோல் அவனோட நாக் வந்து இன்னைக்கு டீசென்டான நாக் டுவர்ட்ஸ் எண்டை பொறுத்த வரையும். இன்னொரு ஆஸ்பெக்ட் நீ சொன்னல, பும்ரா வந்து 3 ஹவர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். திஸ் இஸ் நாட் ஒன்லி த எக்ஸ்பெரிமெண்ட், திஸ் இஸ் a மேட்ச் டாக்டிக்ஸ், பர்டிகுலர்லி இன் UAE. UAE பொறுத்தவரையும் we are going with only 2 face bowler, one ஹார்திக் பாண்டியா அண்ட் பும்ரா. நம்ம கிட்ட அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஸ்பின்னர்ஸ். we have seen that other teams getting எப்படி ஸ்பின்னர்ஸ் அடி வாங்குறாங்கன்னு. ஈவன் தோ தே ஹேவ் ஒரு ஓவர் நல்லா போடுறாங்க, ஆனா அடுத்த ஓவர் திருப்பி கொடுக்கும்போது கிளிகளும் கிழிச்சிறாங்க. ஸோ இட் குட் ஹேப்பன் ஃபார் எனி வேர்ல்டு கிளாஸ் பவுலர் லைக் வருண் சக்கரவர்த்திக்கே நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தினால 13 ரன் போச்சு. நசூம் அகமது இன்னைக்கு அவன் ரொம்ப பேடாலாம் பண்ணல. சார் ஷியர் டேலண்ட். பவர் பிளே எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் மேட்ரு. எந்த டீம் பவர் பிளே எக்ஸ்ட்ரானரியா யூஸ் பண்றாங்களோ தே வில் கம் அவுட் இன் வின்னிங். அதே மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு தான். வி ஆர் குட் அட் டில் அபிஷேக் சர்மா இருக்கிற வரையும். அதுக்கப்புறம் தான் வி லைக் லெஸ் தென் 5 ரன்ஸ்ல பண்டில் அவுட் ஆயிட்டோம். சிவம் தூபே ஐ திங்க் அவனுக்கு வந்து லைக் என்ன சொல்லுது, வந்தோடனே ரொம்ப அவசரப்பட்டுறான். இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டு அவன் இது பண்ணலாம். ஐ திங்க் இ நீட் சம் டைம் பேட்டிங். அண்ட் இதுக்கு மேலாம் சான்சஸ் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. இ ஹேஸ் டு யூட்டிலைஸ். ஃபைனல் வருது, ஸ்ரீலங்கா மேட்ச் இருக்கு, இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. 2 மேட்ச்ல அவன் பவுலிங் வச்சுலாம் இந்தியாவில் நம்ம டீம் செலெக்ஷன் பண்ண மாட்டான், பிளேயிங் லெவலில் எடுக்க மாட்டாங்க. இல் பி மைட் பி இன் ஸ்குவாட், பட் பிளேயிங் லெவலில் செலக்ட் பண்ணும்போது தே வில் திங்க் அபவுட் இஸ் பேட்டிங் ஆஸ்பெக்ட். எப்படி அவன் இம்பாக்ட்ஃபுல் நாக் கொடுக்குறாங்கிறத பார்ப்பாங்க. ஏன் எடுக்க மாட்டான்னு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம இந்த மேனேஜ்மெண்டோட தாட் வந்து டெப்த் வேணும். தே வாண்ட் மோர் பிளேயர்ஸ் ஹூ கேன் டு 2 ரோல்ஸ். அப்படிதான் இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிதான் இருக்கு. இல்ல பட் அப்படி இருக்கும்போது என்னன்னா நீ சொல்றது கரெக்ட் கணேஷ். ஒரே நிமிஷம். என்னன்னா நீ சொன்ன இது தூபையை பொறுத்தவரையும் பார்த்தா அவன் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல டிஃபரன்ஸ், அங்க இருக்கிற பிச்சு ஸ்லோ ஆகும். அவனோட கைண்ட் ஆஃப் பவுலிங் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இன் வேர்ல்டு கப் 24ல. அதனால அவனை யூஸ் பண்ணிட்டோம். பிளஸ் ஸ்பின் ஹிட்டர்ஸ்னால வச்சுக்கிட்டோம். அந்த டைத்துல he was in வெரி குட் ஃபார்ம். ஸோ 24 வேர்ல்டு கப் பொறுத்த வரையும் இப்போ அவன் நல்லா போட்டிருக்கான் இந்த பிச்சர்ஸ்க்கு. அண்ட் இம்ப்ரூவ் இஸ் பவுலிங், பேக் ஸ்னாப்பிங் பேக், நல்லா ஐ ரிலீஸ் பாயிண்ட் எல்லாம் நல்லா பண்றான். டுவர்ட்ஸ் நல்லா ஒயிட் போடுறான், ஈஸியா வித் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஆஸ்பெக்ட்லாம் ஓகே. பட் வி ஹவ் டு சி நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் T20 இந்தியாவில் நடக்கும்போது அவனோட பவுலிங் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அகைன் அவன் நல்லா போட்டு பேட்டிங்லயும் சம் இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆடினானா, நான் என்ன சொல்றேன்னா அவனை வந்து ஒரு 50 ரன் அடிக்கலாம், இல்ல 10 பால் 20 ரன் அடிச்சு போறானா, அவ்வளவுதான் துபை கிட்ட எதிர்பார்க்கறது. வேற எதுவும் தேவையில்லை. செட்டில் ஆகக்கூடாது, பவுலர்ஸ் செட்டில் ஆகக்கூடாது. அதுதான் அவனுக்காக தான் இன்னைக்கு இது பண்ணாங்க. ஈவன் அவன் ட்ரை பண்ணிட்டான். துபை ஐ திங்க் வில் கம் பேக். ஏதோ 2-3 மேட்ச் அடிப்பான்னு தோணுது, பார்க்கலாம். பட் தே வில் பி திங்கிங் பேக்கப் ஆப்ஷன்ஸும் யோசிச்சிருப்பாங்க. ரிங்கு சிங்கு அதர் ஆப்ஷன்ஸ், நிதிஷ்குமார் ரெட்டி எப்படி வரப்போறான், இதெல்லாம் பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கம்மிங் பேக் டு சஞ்சு, இப்போ ஜிதேஷ் சர்மா நான் ஒரு இதில் பார்த்தேன், ஆர்டிகல்ல பார்த்தேன், நெட்ஸ்ல வந்து அவன் தான் கிளீன் ஹிட்டிங் பண்ணிட்டு இருக்கானா ஜிதேஷ் சர்மா. ஸோ இஸ் வெயிட்டிங் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சம்மொன் ஐ திங்க் சஞ்சு சாம்சன் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரா. அவனுக்கு பாவம் ரொட்டேஷன்னால ஐ திங்க் இந்த ஏஷியா கப் ஃபுல்லும் சஞ்சு சாம்சன் தான் கொடுக்க போறாங்க. பட் அகைன் இஃப் எய்தர் இப்போ தூபே ஆர் அதர் பிளேயர் மிஸ் அவுட் பண்ணாங்கன்னா
ஜிதேஷ்க்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி அவன் யூட்டிலைஸ் பண்ணிட்டான்னா ஜிதேஷ் வில் பி த அவர் மிடில் ஆர்டர் பர்சன். அந்த லோயர் மிடில் ஆர்டர்ல அவனோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இட் ஓகே. டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவன் எப்படி யூஸ் பண்றான்றது. பும்ரா ஆஸ்பெக்ட் அந்த இது எனக்கு ஷுவரா வந்து நீங்க 2 ஃபேஸ் பவுலர் தான் இருக்கும். அதனால தான் வந்து ஸ்பின்னர்ஸ் அந்த அடி வாங்கிடுவாங்கன்னு ஒரு காரணத்தினால பும்ரா வந்து 3 ஓவர்ஸ் முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த இதுதான் என்னை பொறுத்த வரையும். பட் நீ சொன்ன மாதிரி 1 ஆஃப் டே லைக் 45 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட் நமக்கு நடந்திருக்கு. 23 வேர்ல்டு கப் ஃபைனலையும் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம லைக் 24 வேர்ல்டு கப்லையும் நமக்கு அப்படி இருந்தது. பட் அக்ஷர் பட்டேல் வந்து கொஞ்சம் நம்மள சேஃப் கார்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். சம் அதர் பிளேயர் ஹேஸ் டு ஸ்டெப் அப். ஐ திங்க் என்ன சொல்லணும்னா கொஞ்சம் அவனுக்கு செட் ஆகலையா அஸ்வின் மாதிரி தான் பண்ணணும், கிளம்பிடணும், ரிட்டையர் பண்ணிட்டு தோஸ் ஹூ கேன் ஏபிள் டு அதர் பிளேயர் நமக்கு இருக்கான். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு இருக்கான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா மேபி 180 would have been possible. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஏன்னா நம்ம போன ஸ்கோர் ஃபர்ஸ்ட் 10 ஹவர்ஸ் போன ஸ்கோர் வச்சு பார்க்கும்போது 20th ஓவர் ஸ்கோர் முடியும் போது என்னடா அது ஒரு பிலோ பார் ஸ்கோர் மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல். என்னடா நம்ம போன வேகத்துக்கு 180 வாஸ் ஈஸிலி அச்சீவபிள்ங்கிற மாதிரி இருந்தது. 168ங்கிறப்ப இட் வாஸ் வெரி லெஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே பங்களாதேஷ் அகேன்ஸ்ட் ஆமா, ஓகே, பட் ஸ்டில் ரெண்டாவது என்னன்னா இஸ் இந்தியா பிகமிங் டூ மச் டிபெண்ட் ஆன் அபிஷேக் சர்மாங்கிற ஒரு கொஸ்டின் கேட்க தோணுது. ஏன்னா எனி மேட்ச் நீ இந்த ஏஷியா கப் எடுத்தா எக்ஸ்க்ளூடிங் தட் ஒன் மேட்ச் வேர் சுப்மன் கில் ஆல்சோ பெர்ஃபார்ம்ட் வெல், இந்தியா வாஸ் டூ மச் டிபெண்ட் ஆன் ஒன் பிளேயர். என்னன்னா அவன் ஆடும்போது இந்தியாவோட கியர் ஒரு மாதிரி இருக்கு, அவன் அவுட் ஆயிட்டு போனப்புறம் இந்தியாவோட கியர் அப்படியே வந்து டக்குன்னு 5th கியர்ல இருந்து 2nd கியருக்கு வந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த ஒரு கியர் ஸ்விட்ச் வந்து அப்ரப்டா தெரியுது நம்ம மேட்ச் பார்க்கும்போது. அதனால தான் வந்து மிடில் ஆர்டர்ல வந்து அபிஷேக் சர்மா மாதிரியான ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் நமக்கு இப்போ கண்டிப்பா இல்ல. ஸோ ஒய் நாட் டு ட்ரை ஜிதேஷ் சர்மா? 2 விக்கெட் கீப்பர்னா என்ன ஆடக்கூடாதா? தப்பு இல்லையே, ட்ரை பண்ணா என்னங்கிற ஒரு கொஸ்டின் கேட்க தோணுது. மோஸ்ட்லி இல்ல பட் மோஸ்ட்லி இந்த டோர்னமெண்ட்ல வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா கண்டிஷன்ஸ்னால. எனக்கு ஒண்ணே ஒன்று இது, இந்த ஒரு ப்ராஜெக்ட் சஞ்சு சாம்சன் நம்ம எல்லாரும் வீடியோ ஒன்று பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த ப்ராஜெக்ட் சஞ்சு சாம்சன் வந்து நான் இன்னும் இப்போ இந்த மேட்ச் ஒரு இது பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா IPL 2026ல ஆரஞ்ச் கேப் அதுதான் வித் அ கிரேட் ஸ்ட்ரைக் ரேட். அந்த மாதிரி ரொம்ப he has to do something extraordinary. அப்பதான் வந்து அடுத்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல சஞ்சு சாம்சனால இருக்க முடியும். ஏன்னா இல்லைன்னா இந்த அளவுக்கு இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். ஏன்னா IPL எவ்வளோ காம்படிஷன் நம்ம பார்க்குறோம். ஒரு லெஸ் தென் 20 இயர்ஸ்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு he has to compete with people half his age. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அவன் தி அமௌண்ட் கொஞ்சம் லக் ஃபேக்டரும் நிறைய இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் he can be in the squad. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இதை நான் என்னோட இதை கண்ட்ரோல் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சஞ்சு வந்து அவ்வளோ அமேசிங்கான பிளேயர் தெரியும். பட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய பிளேயர் இருக்காங்க தட் திடீர்னு வந்து காணாம போன பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் சஞ்சு சாம்சனோட கோல் என்னவா இருக்கணும்னா ஆரஞ்ச் கேப் வித் 150+ ஸ்ட்ரைக் ரேட், 150 or 160 170 ஸ்ட்ரைக் ரேட். அப்படி இருந்தால் தான் he can break into the playing 11 or he can be in the squad. பட் சி இந்த ஐபிஎல்க்கு முன்னாடியே வேர்ல்டு கப் வந்துருது. ஸோ வந்து சஞ்சு சாம்சன் he has to utilize whatever the chances he are getting, he has to utilize it. வேற ஆப்ஷனே கிடையாது. பிகாஸ் we have a lot of talents going up. அவனோட இது வந்து கம்ஃபர்டபுள் பொசிஷன் கிடையாது. ஒன் மோர் திங், கில் இஸ் ஆல்சோ ப்ரூவிங் அப். அவனும் வந்து நல்லா ஆட்டிருக்கான். ஏன் நமக்கு மிடில் ஆர்டர் இப்போ என்ன ரீசன் பார்த்தோன்னா கணேஷ், நீ கேட்டல மிடில் ஆர்டர் நம்ம ஃபெயில் ஆகிட்டு இருக்கோன்னு. சூரியகுமார் யாதவோட இன்டர்நேஷனல் நான் பேசுகிறேன். ஐபிஎல்ல he has an extraordinary IPL. அது இந்தியாவில் தான் நடந்துச்சு. பட் இன்டர்நேஷனல் லாஸ்ட் இந்த இயர் பார்த்தாலே ஒரு 9 இன்னிங்ஸ் ஆடி இருக்கும். 9 இன்னிங்ஸ்ல வந்து நாட் கிராஸ்ட் 100 runs அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 124 தான். ஸோ அவனோட ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த 48 இந்த ஏஷியா கப்ல அடிச்சது தான். ஸோ இப்படி இருக்கு சூரியகுமார் யாதவ் நம்ம அவனோட இம்பாக்ட்ஃபுல் நாக்கு எப்படி ஆடி இருக்கான் பாஸ்ட் இயர்ஸ்ல, அதுவும் இந்தியாவுக்கு. அதுதான் மிஸ் ஆகுது. அது பிகாஸ் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அவனோட கேப்டன்சினால ஆஃப்டர் he took over the captaincy he not performed well as a batter. அண்ட் அவனுக்கும் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா earlier he used to be a number 3 batter. இப்போ என்னன்னா ரொம்ப ஸ்விட்ச் ஓவர் ஆயிட்டு இருக்கிறதுனால இஸ் ட்ரைங் வெரி சூன், லைக் எடுத்தோடனே அவன் அடிக்க போய் ட்ரை பண்ணிருக்கான். அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ஐபிஎல்ல ஏன் வந்து சூரியகுமார் யாதவோட சக்ஸஸ்ஃபுல் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் டுக்ஸ் ஹிஸ் டைம் அண்ட் he managed with it. லைக் திலக் வர்மா போன மேட்ச் எப்படி அவன் டைம் எடுத்துக்கிட்டாலும் கடைசியாக மேனேஜ் பண்ணிக்கிட்டான். அந்த மாதிரி தான் வந்து இவனும் பண்ணுவான். ஸோ திஸ் இஸ் திங். ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் வந்து நம்ம பேட்டிங் கொஞ்சம் கன்சர்ன் இருக்கு. பட் ஸ்டில் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை யார் எங்கே கொண்டு வருதுங்கிற ஒரு டெஸ்டிங் தான் பண்ணுறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க. அகைன் நீங்கள் ஒரு ஏஷியா கப்பே நமக்கு வந்து மற்ற எல்லா டீமும் ஒரு அசோசியேட் டீம் மாதிரி தான், அசோசியேட் நேஷன்ஸ் மாதிரி தான். அதனால ஜாலியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் ஏஷியா கப் தான் நமக்கு கிளியர் இது தெரியும். ஸோ கடைசியாக இன்னொன்று என்ன பொறுத்தவரை என்னன்னா இந்தியா லைக் நாளைக்கு மேட்ச் இம்பார்ட்டன்ட், பங்களாதேஷ் பாகிஸ்தான். யார் வருவான்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
பாகிஸ்தான் தான் டு பி வெரி ஃப்ரேங்க் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இந்தியா பாகிஸ்தான் தான் ஃபைனல் வரும்னு தோணுது. பார்ப்போம். உங்களுக்கு ஆஹ் தெரியல, பார்க்கலாம். பாகிஸ்தான் தான் அவங்க நேற்று ஆடின கேமை பார்த்தா வந்து சூப்பராக ஆடிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் தான் தோணுது. பட் பங்களாதேஷ் ஆல்சோ, அவங்க ரெண்டு பேரும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் கான்டெஸ்ட்லாம் செம ஃபியர்ஸாக இருக்கும். ஸோ சி வில் ஹோப் பெஸ்ட் டீம் வின்ஸ். நான் நான் நியூட்ரல் பங்களாதேஷ்னு ஒரு நான் பங்களாதேஷ்னு ஒரு ஒரு இதாக சொல்கிறேன், போல்டு ப்ரெடிக்ஷன் ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா நல்லா ஆடினாங்க. டு பி ஃப்ராங்க் வந்து பங்களாதேஷ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு அகைன்ஸ்ட் நம்மளோட பேட்டிங் ஆர்டர் நல்லா டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ வாட்டி தான் இந்தியா பாகிஸ்தானே பார்த்துட்டு இருக்குது. பங்களாதேஷ் வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஐ திங்க் நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இனிஷியலாக பேசிட்டு இருந்தோம், கடைசியில் அது ஒரு டெட் ரப்பராக போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். அவ்வளோதான். கரெக்ட். ஃபைன். யா, நாளைக்கு மேட்ச் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், யார் ஃபைனல்ஸ் நடக்குதுன்னு. அகைன் நம்ம இந்தியா பாகிஸ்தான் இல்லை இந்தியா பங்களாதேஷ் எதுவாக இருந்தாலும் அந்த ப்ரிவ்யூ ஆர் ரிவ்யூவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ். உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.